ஒரு வீடு கட்டுற ஆள் அஸ்திவாரத்தை கண்மலையில் போடணும். ஆனால் அஸ்திவாரத்தை மணலில் போட்டிங்கன்னா அது அப்படியே சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் கட்டின உடனே அங்கங்கே கீரல் விழுங்க, வீடு அப்படியே இறங்கும். ஏன் இறங்குது தெரியுமா? அடியில் அஸ்திவாரம் சரியில் மண். ஆனால் கீழே ஒரு கல் மேலே ஒரு அஸ்திவாரத்தை போட்டிங்கன்னா அந்த வீடு அப்படியே நிற்கும். பார்த்துக்கொள்ளுங்க. ஏசப்ப சொல்கிறாரு, அந்த வீட்டின் மேலே நீரோட்டம் வந்து அலை வந்து மோதி அந்த வீட்டில் அடித்தாலும் அந்த வீடு சாயாது, அப்படியே நிற்கும். அப்புறம் சொல்கிறாரு, மணல் அஸ்திவாரம் போட்ட வீடு பார்க்க அழகாக, வெளி தோட்டம் பார்க்க அழகாக இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். ஆனால் எந்த நேரம் சுனாமி வரும், எந்த நேரம் புயல் காற்று வரும், எந்த நேரம் மழை வரும்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த மலையில் அந்த வீடு மேலே தண்ணி மோதின உடனே வீடு முழுவதும் அழிந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டால் ரெண்டு பேர்த்த சொல்கிறார். ஒரு ஆள் ஏசப்பாடு வார்த்தையை கேட்குறாங்க, கேட்டுட்டு அஸ்திவாரத்தை ஃபுல்லாக கண்மலையாகிய இயேசு மேலே போட்டுறாங்க. இன்னொரு ஆள் இயேசுவின் வார்த்தையை கேட்டுட்டு பட்டுப்படம் இந்த காலை வாங்கி இந்த காலை விட்டு எனக்கு கம்முன்னு இருக்கிறார். ஆனால் எந்த நேரத்தில் புயல் காற்று வரும், எந்த நேரத்தில் சூறாவளி காற்று வரும்னே தெரியாது. ஆனால் திடீரென்று இரவு நேரங்களில் சூறாவளி காற்று வந்து அந்த வீட்டை அழிச்சிடும். அதுபோல தான் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை. வார்த்தையை கேட்பது மாத்திரமில்லாமல் அதன்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வளோ ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்லது எது, கெட்டது எது, அன்பு எது, இரக்கம் எது, சமாதானம் எது, வாழ்வு எது, எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எங்கே போகணும், எங்கே போகக்கூடாது, எங்கே உட்காரணும், எங்கே உட்காரக்கூடாது, எல்லாவற்றையும் வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் இதை கேட்டுட்டு எனக்கு நாடு கம்மு நீங்கள் இருந்தீங்கன்னா புயல் காற்று திடீர்னு அடிக்கும், திடீர்னு ஒரு பிரச்சனை வரும், திடீர்னு ஒரு சண்டை வரும். அந்த நேரத்தில் நம்ம கீழே விழுந்துருவோம், எந்திரிக்க முடியாது. அதனால தான் இந்த அதிகாரத்தை ஏசப்பா நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறார். அதனால் இன்றைக்கி நம்முடைய அஸ்திவாரம் கண்மலையில் போட்டிருக்கணும். கண்மலையில்